வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இந்தியா vs இங்கிலாந்து அந்த 3வது ஓடிஐ மேட்சுக்கு முன்னாடி பல நியூஸஸ் பல ரூமர் வந்துச்சு. இந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படி இப்படின்னு. பட் அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு சரியான ரிப்ளை வந்து அடுத்த மேட்ச்சுக்கு கொடுத்தாரு. ஃபைனலாக ரோஹித் சர்மா கிட்டேருந்து ஒரு செஞ்சுரி வந்துச்சு. 34வது ஓடிஐ செஞ்சுரி வந்து அந்த மேட்ச்சில் அடித்து பயங்கரமாக அவர் ப்ரூவ் பண்ணார். இந்தியா வந்து தோத்தாலுமே ஒரு ரோஹித் சர்மா ஃபேனாக பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இன்னும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், நல்ல ஒரு ஃபிட்னஸில் இருக்கார். முக்கியமாக பயங்கரமாக உழைச்சிருக்காரு சீரியஸாக சொல்லணுன்னா. ஏன்னா இந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், அவரால் ஃபிட்டாக இருக்க முடியுமா, அடுத்த வேர்ல்டு கப் வரையுமே கண்டினியூஸாக ஒரு நல்ல ஃபார்மில் இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு. பட் தலைவன் 11 கிலோ குறைச்சி அந்த மேட்ச்சில் கம்பேக் பண்ணார். அதுலேயும் ஒரு செஞ்சுரி போட்டிருப்பார், அந்த 3வது ஓடியில் செஞ்சுரி போட்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு கிரிட்டிசைசம் வந்து அவர் மேலே வச்சாங்கன்னா அதுக்கு சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுப்பார். அதே மாதிரி இந்த வாட்டியுமே ஒரு செஞ்சுரி அடித்து எல்லார் வாயுமே மூட வச்சுட்டாரு. சீனா அவனை சொல்லட்டுமா, இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலெலாம் நம்ம தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷரை வைக்கிறோம். அது வந்து மற்ற டீம்ஸ் லைக் ஒரு ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா, அவங்கெல்லாம் அவங்க லெஜண்ட்ஸை மதிப்பாங்க, பிளேயர்ஸை மதிப்பாங்க. ஆஸ்திரேலியா வந்து இன்னுமே பயங்கரமான டீமாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க பிளேயர்ஸ் வந்து மதிப்பாங்க, பேக் பண்ணுவாங்க. பட் இந்தியன் டீம் வந்து ஒன்ஸ் அந்த 36 37 வயசு ஆச்சுன்னா அவ்வளோதான், அவனை தூக்கி ஓரம் கடைசு அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஏம் இருக்குது, அடுத்த வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு ஒரு ஏம் இருக்குது. அவரை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவரே ஜாலியாக விளையாடுவாருங்க. அவங்க ஜாலியாக விளையாண்டாலே இந்தியா வந்து ஈஸியாக ஜெயிப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்க மேலே ஒரு ப்ரெஷரை போட்டிங்க, ஆல்ரெடி ஒரு ப்ரெஷரை போட்டிங்க. ஆஸ்திரேலியாவில் பயங்கரமாக ஒரு செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சீரீஸில் ஏன் ப்ரெஷர் வைக்கிறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனால் எல்லா மேட்ச்லையுமே அடிக்க முடியாது, கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் கஷ்டப்பட்டார். பட் அதுக்குன்னு அவர் மேலே நம்பிக்கூட வைக்காமல் நீங்கள் அப்படியே அவரை தூக்குவீங்களா? இது சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி தப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் ஒரு ஜென்ரேஷன் டேலண்ட். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் லைக் 15 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் யாராலையும் பண்ண முடியாது. அது ரொம்ப ஈஸியும் கிடையாது. அதுவும் முக்கியமாக அவங்க வந்து இந்தியாவில் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலை, ஆஸ்திரேலியாவில் அடிச்சிருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் அடிச்சிருக்காங்க, இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுறணும். விட்டுட்டு சும்மா ஒரு 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவனை தூக்கு அப்படின்னு அவர் மேலே ப்ரெஷரை போடக்கூடாது. அது வந்து ரொம்ப நம்ம பண்ணுறோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் இவங்க தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்டு ரோஹித் சர்மாவே ஒரு செஞ்சுரி அடித்தார், ஒரு செம்ம இன்னிங்ஸு. டபுள் செஞ்சுரி அடிச்சிருவார்னு நான் நினச்சேன். பட் அது கொஞ்சம் மிஸ் ஆனுச்சு. இதே ஒரு பழைய ரோஹித் சர்மா, ஒரு 2019 ரோஹித் சர்மா இருந்தாருன்னா கண்டிப்பாக டபுள் செஞ்சுரி போட்டிருப்பாரு. பட் அவரால் முடியல, கொஞ்சம் டயர்டாகிட்டார். ஆனாலுமே 138 அடித்தார். ஒரு பயங்கரமான இன்னிங்ஸு. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பட் ஃபினிஷ் பண்ண முடியல. அண்ட் இந்தியன் டீமுமே தோற்றுட்டாங்க. நிறைய ஓட்டைகள் இருக்குது டீமுக்குள்ளே, நிறைய விஷயங்களை மாற்றணும். கண்டிப்பாக நீங்கள் 5 பயங்கரமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கணும். அது இல்லைன்னா சவுத் ஆஃப்ரிக்காலலாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி என்ஜாய் பண்ணிங்களா? கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.